ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான மட்டன் குருமா. மட்டன் மட்டும் இல்லாமல் மட்டன் எலும்பும் சேர்த்து செஞ்சால் தான் இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1/2 கிலோ மட்டன், கொஞ்சமாக மட்டன் எலும்பும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியப்பத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த குருமா நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 பெரிய சைஸ் பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். பட்டையும் ஏலக்காயும் நல்லா வெடித்து வரட்டும். அதுக்கப்புறமா 4 பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சிவந்து வர்ற வரையும், நல்லா பொன்னிறமாக வர்ற வரையும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மட்டன் சேர்த்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சிடணும். அது கூடவே தேவையான அளவு கல்லுப்பையும் உடனே நம்ம சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்த உடனே அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கக்கூடாது, சிம்மில் வச்சு தான் வதக்கணும். மட்டனில் நிறையாவே தண்ணி விடும். இப்போ இது கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூளை சேர்த்து மட்டனை வதக்கிக்கலாம். இப்போ மட்டனில் உள்ள தண்ணி வத்துற வரையும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லாவே வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வற்றி நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நமக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. இது எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் இது கூடவே தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் கடைசியாக இது கூட சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போல் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4லிருந்து 5 விசில் விட்டு நல்லா மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 4 உருளைக்கிழங்க தோல்களை சீச்சிட்டு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் அரை பக்குவத்துக்கு வெந்து வரட்டும். இப்போ அரை பக்குவத்துக்கு உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் அடுப்பில் குருமா நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இதை சேர்த்தாதான் குருமா நல்லா டேஸ்ட்டாகவும் திக்னஸாகவும் இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கல்லையும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது. நீங்கள் எந்த குருமா செஞ்சாலும் அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கல்லையும் 1 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பும் சேர்த்து வறுத்து நீங்கள் பவுட்ரு பண்ணி கடைசியாக சேர்த்து பாருங்கள். குருமா நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சீக்ரெட்டை நீங்கள் எல்லா குருமாக்கும் ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் கடலைப்பருப்பையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ அரைச்சி எடுத்ததை அடுப்பில் கொதிச்சிட்ருக்க இந்த குருமாவில் சேர்த்து லைட்டாக ஒரு கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டான மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.